பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்கள் முழங்க வைகை ஆற்றில் இறங்கினார். பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். மதுரையில் பிரசித்தி பெற்ற அழகர் கோவிலின் சித்திரை திருவிழா ஏப்ரல் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடந்தது. பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு வந்தார் கள்ளழகர். 3 மாவடியில் நடந்த எதிர்சேவை நிகழ்ச்சியில் பக்தர்கள் செம்பில் சர்க்கரை பொரிகடலை கலந்து வைத்து மஞ்சள் துணி தீப ஆராதனை காட்டி அழகரை வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்ச்சியான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடந்தது. முன்னதாக அழகர் ஆற்றில் இறங்குவதற்கு முன்பு வெள்ளி குதிரை வாகனத்தில் வீரராகவ பெருமாள் இறங்கினார். இதைத் தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் பச்சைப்பட்டு உடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். அப்போது பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷம் விண்ணதிரச் செய்தது. ஒவ்வொரு ஆண்டும் கள்ளழகர் எந்த பட்டு உடுத்தி ஆற்றில் இறங்குவார் என்பது முக்கியத்துவம் பெறும். இவ்வாண்டு கள்ளழகர் பச்சைப்பட்டு உடுத்தி இருந்ததால் மக்களின் வாழ்வும் விவசாயமும் செழிக்கும், உலகம் நன்மை அடையும் என்று பக்தர்கள் கூறினர். மதுரையில சித்திரை திருவிழா ரொம்ப முக்கியமான திருவிழா. அது நாடு வளம் பெறணும்னு பச்சைப்பட்டு எப்பயும் போல வந்திருக்காங்க. கோடான கோடி மக்கள் நின்று பார்த்திருக்காங்க. மதுரை மக்கள் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும், உலக மக்கள் பூரா நல்லா இருக்கணும்ன்றனால பச்சைப்பட்டு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட இவ்விழா வரும் 23ஆம் தேதி உற்சவ சாந்தியுடன் நிறைவடைகிறது.